பேஷண்ட் எனக்கு கண்டினியூஸாக வாயில் புண்ணு மாறி மாறி வேறு வேறு இடத்துல வந்துகிட்டே இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகலைன்ற கம்ப்ளைண்ட்டோட வந்திருந்தாரு. எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு ஆஃப்டர் அல்சர் இருக்குது. அதாவது இது மல்டிப்ளாகவும் வரலாம், சிங்கிளாகவும் வரலாம். 7 to 14 டேஸில் தன்னால் ஹீல் ஆகிடும். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வரலாம். பட் இவருக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கிறதுனால அவரை செக்அப் பண்ணும்போது கண்ணும் ரெட்டாக இருந்தது, கண்ணில் தண்ணியும் வந்துட்டு இருந்தது. இவருக்கு கன்ஜங்டிவைட்டிஸ் ப்ராப்ளமும் இருந்தது. வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கும் போது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குன்னு சொன்னார். அதாவது நீ ஜாயிண்ட்லேயும் வலி இருக்குது, எல்போ ஜாயிண்ட்லேயும் வலி இருக்குன்னு சொல்லும் போது இந்த சிம்டம்ஸ்லாம் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸோட சிம்டம்ஸாக இருக்கனால ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவருக்கு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தேன். ஸோ இந்த HLA-B27ங்கிற ஜீன் அவருக்கு பாசிட்டிவாக இருந்தது. இந்த ஜீன் இருக்கும் போது ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா அதாவது கன்ஜங்டிவைட்டிஸ், ஆஃப்டர் அல்சர், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், ஜாயிண்ட் பெயின்ஸும் தனித்தனியாக ட்ரீட் பண்ணாமல் ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு கண்டுபிடிச்சதுனால அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் கண்ட்ரோலுக்கு வந்தது. டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி இந்த ரியாக்டிவ் ஆர்த்ரைட்டிஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. டெய்லி டேப்லெட்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் டயக்னோசிஸ் தான் கீ ஃபார் ட்ரீட்மெண்ட்.